அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. கணவன் மனைவி பிரச்சனையில் பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனை இதுதான். மூல காரணமே இதுதான். எனக்கு அன்பு கிடைக்கல, என்னை புரிஞ்சுக்கல, கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னுமே அவர் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை வருது. அன்புனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவரை ஒருவர் விரும்புவது அல்ல, அவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்வது தான் அன்பு. அப்போ பெரும்பாலும் இந்த லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்க, அவங்க லைஃப் சர்க்கிளில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி கிடைத்தால்தான் அன்புன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் அம்மா அப்பா எப்போவுமே அன்பாக பேசுவாங்க, கொஞ்சி பேசுவாங்க, அதட்டவே மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திருமணத்துக்கு அப்புறம் ஆப்போசிட்டில் லைஃப் பார்ட்னர் வீட்டில் ஒரு அத்தாரிட்டியாக பேசினா எனக்கு அன்பு கிடைக்கலங்கிற மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிரும். அந்த லைஃப் பார்ட்னரும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அன்பு இல்லைங்கிற ஒரு வெறுமை நிலை அங்கே ஏற்பட்டுருது. அப்போ அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அது அன்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு அது பிடிக்கலைன்னா அன்பு இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்டு சொல்லக்கூடிய ஒரு திட்டுறதோ, ஒரு டென்ஷன் ஆகுறதோ, ஒரு சத்தம் போடுறதோ, ஒரு அறிவுரை சொல்கிறதோ, அட்வைஸ் சொல்கிறதோ பெரும்பாலும் அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதே தன்னுடைய லைஃப் பார்ட்னர் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே அந்த 2 வார்த்தைக்கே பெருசாக பூதாகரமாக மாறிடும். அப்போ இங்கே அன்பு எடுத்து பார்க்க தெரியல, பிரித்து பார்க்க தெரியல, உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியல. அப்போ உள்ளம் விரும்பும் அன்பு தான் அன்பு. யார் ஒருத்தரை உள்ளத்தளவில், உணர்வளவில், உணர்ச்சி அளவில் புரிஞ்சுக்கிறாங்களோ அங்கு அன்பு கொடுக்கப்படும். அன்பை எடுத்துக்க தெரியும். பெரும்பாலும் அன்பு கொடுக்கவும் தெரியாது, எடுத்துக்கவும் தெரியாது. இன்னமும் விளக்கமாக சொல்லணும்னா, எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒன்று செய்கிறோம் பாருங்க, அதுதான் அன்பு. மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு மனதளவில் உணர்வளவில் செயல்படுறோம்ல, அதுதான் அன்பு. மற்றவங்கள மதித்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் அன்பு. அப்போது ஒருத்தரோட வளர்ச்சிக்கு மனதார நினைக்கிறோம், இவங்க நல்லபடியாக வரணும், இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அன்பு. ஆனால் பெரும்பாலும் நான் ஏன் செய்யணும், இது அவங்களோட வேலை தானே, இது அவங்க தானே செய்யணும், நான் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க பார்க்கணும் தானே, நான் ஏன் அவங்களோட அதெல்லாம் திங்க் பண்ணணும், எனக்கு அது அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, நான் ஏன் அவர் செய்கிறதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கணும், இப்படின்னு பிரித்து செயல்படுறதுனால தான் அங்கே அன்பு அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இந்த அன்பு அப்படிங்கிறது 99% பேர்த்துக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, ஐ லவ் யூ சொன்னால் அன்பு, ஒரு அரவணைச்சு பேசினா அன்பு, சாதகமாக பேசினா அன்பு, இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு மனிதனோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உண்மைத்தன்மையும் புரிந்து கொண்டு எங்கே செயல்படுறோமோ அங்கே தான் அன்பு நிலைச்சி இருக்கும். அப்போ அன்பு என்பது ஒருவரை பிடிச்சா மட்டும் வரக்கூடியது தான். அந்த பிடிச்சவங்க என்ன தப்பு செஞ்சாலுமே தெரியாமல் செஞ்சுட்டாங்க, சூழல் செஞ்சிடுச்சுன்னு சொல்லி தன்னையும் சமாதானப்படுத்திக்குவாங்க, தன்னை சுற்றியில் இருக்கிறவங்களையும் சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் தனக்கு பிடிக்கலைன்னா எல்லா பிரச்சனையும் அவங்க மேலே போட்டுருவாங்க. இதுதான் அன்பு கொடுக்க தெரியாது, வாங்க தெரியாதுன்னு சொல்கிறோம். அப்போ சந்தோஷத்தை பார்த்து வருவது அன்பு கிடையாது, மகிழ்ச்சியை பார்த்து வருவது அன்பு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது அன்பு கிடையாது. உங்களோட தேவை என்னவோ, உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ, தன்னை சார்ந்தவங்களுக்கும், அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கலையே, கிடைக்க நம்ம உருவாக்கணும், வழிவகுக்கணும்னு நினச்சோம்னா அந்த அன்பு பெருக்க முடியும். இல்லைன்னா நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், அவங்க என்னை பற்றி நினைக்கலையல்ல அப்படின்னு சொல்லி முரண்பாடுகளுக்குள்ளே போகிறப்ப அன்பு பற்றாக்குறை அங்கே வருது. அப்போ மனம் ஒன்று நினைக்கும், அறிவு ஒன்று செயல்படும், செயல்பாடு ஒன்று நடக்கும். இதுதான் இந்த முக்கோண பிரச்சனை தான் அன்பு கிடைக்கலைங்கிறது பிரச்சனையாக மாறுது. அப்போ அன்பு கேட்டால் வராது, சண்டை பிடிச்சா வராது, அறிவுரை சொன்னால் வராது, ஆறுதல் படுத்தினா வராது. உங்களை அவங்க புரிஞ்சுக்கணும் லைஃப் பார்ட்னரு, அந்த லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் தான் அன்பை அதிகப்படுத்தும். அப்போ அன்பை எத்தனை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு
கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் இருக்காது. ஏன் என்னைய அவர் புரிஞ்சுக்கணும்? நான் ஏன் அவரை புரிஞ்சுக்கணும்? இப்படின்னு எதிர்மறையான கேள்விகளும், எண்ணங்களும், சிந்தனைகளும் தான் நம்மளுக்குள்ள அதிகமாக போகும். அப்போது நம்மளுக்கு பிடித்தவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரு பிடிக்காதவங்க செஞ்சால் கோவம் வரும். அப்போ அன்பு தேவை. அந்த அன்பை முறைப்படுத்தணும். அந்த அன்பை கொடுக்க தெரியணும் ஃபஸ்ட்டு. அன்பை பெற்றுக்கொள்ள தெரியணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, ஒரு மேரேஜுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க பேசுகிறது எல்லாமே அன்பான வார்த்தையாக தெரியும், ஆறுதலான வார்த்தையாக தெரியும், மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வார்த்தையாக தெரியும். கல்யாணமான புதிதுலையும் கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக தெரியும். ஆனால் அந்த அதுக்கு அடுத்த கட்டமான அன்றாட செயல்பாடுக்கு போகிறப்ப ஒரு பொருளாதாரத்தை பேணுவதற்காக அவர் போக வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். இவங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சிச்சுவேஷன் வரலாம். இப்போ வர்றப்ப இந்த அழுத்தமானது, இந்த செயல்முறையானது அன்னைக்கு மாதிரி ஏன் அன்பாக பேசலை, இப்போ பேச்சே மாறுது. அன்னைக்கு பேசின அன்பு வார்த்தை இப்போ இல்லை, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வாழ்க்கை சூழலை எப்படி மாற்றி அமைக்கணும், எப்படி மகிழ்ச்சிக்கான வழிகளை உருவாக்கணும் அப்படின்னு தெரியாமல் தான் பெரும்பாலும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க பேரண்ட்டு வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க அங்கேருந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறப்போ இங்கே ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையாக மாறுது, 2 4ஆக மாறுது, 4 8ஆக மாறுது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக க்ரியேட் ஆகிறப்ப தான் பஸ்ட் ஆகி 2 பேருமே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறக்கான காரணமாக அமைஞ்சிருது. அப்போ அன்புங்கிற அந்த 3 எழுத்துக்குள்ளே ஒரே வார்த்தை, அந்த 3 எழுத்துக்குள்ளே எத்தனை அடங்கி இருக்குது, வாழ்க்கையே அதில் தான் அடங்கி இருக்குதுன்னு தெரியாமல் பெரும்பாலும் சண்டைக்கும், கோபத்திற்கும், ஆத்திரத்திற்கும், தான் நினைத்தது போல் நடக்கவில்லை என்று போராடக்கூடியிலேயே காலத்தையும் நேரத்தையும் கடத்திட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறவங்க இப்போ அதிகமாயிட்டு வர்றாங்க. இந்த அன்பை எப்படி பெற வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய லைஃப் கிளினிக், வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சி அடைவதற்கும், குடும்ப வளத்தை மேம்படுத்துவதற்கும், 7 தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வதற்கும் DNA தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.